Hey guys, welcome back. In this video நம்ம வந்து Redmi Note 9 ஓட tips and tricks தான் பார்க்க போறோம். 2 நாள் முன்னாடி வந்து நம்ம சேனல்ல இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் போட்டுருந்தோம். நீங்க அன்பாக்சிங் வீடியோ பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த Redmi Note 9 வந்து Amazonல எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் போனா செல் பண்ணிட்டு இருக்காங்க and me.com-லயும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10ல் தான் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபோன் வந்து இப்போ புதுசாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபோன் டயலர் ஓப்பன் பண்ணுங்கள். **** 6484#***. இது கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோனில் என்னெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் எதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் கூட கொடுத்துடலாம். ஸோ ஃபோனோட வெர்ஷன் செக் இருக்குது, ஃபோன் என்ன வெர்ஷன், IMEI நம்பர் இதெல்லாமே காட்டும். இது பை டிஃபால்ட்டாக வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து வைப்ரேட்டர் டெஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்டர்னல் வைப்ரேட்டர், கண்டினியூ வைப்ரேட்டர், வைப்ரேஷன் மோட்டார் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். கீபோர்ட் டெஸ்ட் இருக்குது, சிம் கார்டு இருக்குது. நீங்கள் வந்து 2 சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு சிம் கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீக்கர் டெஸ்ட்டு. 1711. ஸோ ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹெட்செட் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ வைஃபை, ப்ளூடூத் ஸ்கேன் ஒர்க் ஆகுதா, ஆக்சிலோமீட்ரு, ஜைரோஸ்கோப் சென்சார் வந்து ஒர்க் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபோனில் இருக்கோ எல்லாமே ஒரு 34 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்ததுக்கப்புறமா சோம்பேறித்தனப்படாமல் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஃபோனில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் எதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் போடுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதுக்கப்புறமாவே வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து எனேபிள் பண்ணி காட்ட மாட்டாங்க. நான் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ இருந்தாலும் இந்த பேட்டரி மட்டும் தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேக்குள்ளே போய்ட்டு நாட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் டு த ஐகான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலேயே காட்டும் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு. ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம மீ ஃபோன்ஸில் எல்லாமே வந்து ஆப் ட்ராயர் எனேபிள் பண்ண முடியாது. பட் இப்போது இந்த MIUI 11 வெர்ஷனில் ஆப் ட்ராயர் எனேபிள் பண்ணலாம். நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போய்டுங்க, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீனில் டிஃபால்ட் லான்ச்சர் வந்து ஒன்று தான் இருக்குது. நம்ம எக்ஸ்டர்னலாக லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணால் காட்டும். ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இதில் வந்து வித் ஆப் ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர் மோட் எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம பேக் வரலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் ட்ராயர் மோட் எனேபிள் ஆகிடும். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். நீங்கள் வந்து செக்ரிகேட்டும் பண்ணிக்கலாம் இந்த ஆப் ட்ராயர் மோடில். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். ஸோ மீ ஃபோன்ஸில் எல்லாருக்குமே இருக்க பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த ஆட்ஸ் தான். இந்த ஆட்ஸ் எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போய்டுங்க. இதுக்குள்ளே வந்து ஆட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாட்டமில். இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்சனலைஸ்ட் ஆட் ரெக்கமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணுறதுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்ஸே காட்டாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கீழே ப்ரைவசி போய்டுங்க. ப்ரைவசியில் உங்களுக்கு ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுலேயும் போய்ட்டு இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிசேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் இருக்காது ஃபோனில். ஸோ இப்போ மற்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்டுங்க. இந்த லாக் ஸ்க்ரீனில் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரம் வேக்கப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் ஒரு 5 நிமிஷம் யூஸே பண்ணல அப்படின்னா இந்த 15 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 15 செகண்டில் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஐடியலாக ஒரு மினிமம் 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ரைஸ் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனை வந்து சும்மா இப்படி ரைஸ் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகிடும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் டபுள் டேப் ஸ்க்ரீன் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது, நம்ம டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது செக் பண்ணி பாருங்கள். வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து என்ன டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். galnce ஃபார் MIU அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகாது. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வைஃபை மூலியமாக வந்து வைஃபையில் மொபைல் டேட்டா வழியாக உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே பேக் வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. இது எப்போவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். நான் இப்போ வந்து என்னோடய நேம் கொடுத்துட்றேன். நேம் கொடுத்துட்டு இப்போ லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து என்னோடய நேம் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் நேமு இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க நம்பர் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபோன் ஏதாவது தொலைஞ்சிச்சுன்னா கையில் கிடைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி ஒரு கிளாக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம இங்கேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து லான்ச் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வால்யூம் பட்டனை வந்து டபுள் வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபோன் வந்து சப்போஸ் நீங்கள் ஆஃபில் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டால் ஃபோன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. வால்யூம் பட்டன் வந்து நான் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி உள்ளே போய் கேமரா ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ அடுத்து டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரீடிங் மோட் வந்து நீங்கள் எப்போவுமே ஷெடியூல் போட்டு வச்சுருங்க. ஷெடியூல் எதுக்காக இந்த ரீடிங் மோட் அப்படின்னா இன்னும் இந்த ரீடிங் மோட் ஆனில் இருந்ததுன்னா ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டை வந்து மேக்ஸிமம் எமிட் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து அந்த வார்ம் டோன் கொடுக்கும், கண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட் டைம்லலாம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரீடிங் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ லைட்டோட எமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஐ ஸ்டெயின் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஷெடியூலும் போட்டு வச்சுருங்க. டர்ன் ஆன் இந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 7 o'clockன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் ஃபாண்ட்னு இருக்குது. இது வந்து அந்த ஃபாண்ட் ஆப்குள்ளே ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ குட் டைம்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் வைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் சைஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நாட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே போங்க, ஹைட் நாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பஞ்சுவல் கட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பஞ்சுவலே தெரியாது, நாட்ச் மட்டும் ஹைட் ஆகிடும். ஸ்டேட்டஸ் பார் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ ஹைட் அண்ட் மூவ் ஸ்டேட்டஸ் பார்னால் உங்களுக்கு எல்லாமே வந்து மேலே போயிடும். ஸோ ஹைட் அண்ட் மூவ் ஸ்டேட்டஸ் பார்னால் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார் மட்டும் கீழே வந்துடும், நாட்ச் வந்து மேலே போயிடும். நீங்கள் வந்து ஹைடு வித்தவுட் ஸ்டேட்டஸ் பார் கொடுக்கறதே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த நாட்ச் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டோன்ட் ஹைட் கொடுத்துடலாம். இந்த அடுத்து அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ கனெக்ஷன் ஸ்பீட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா எவ்வளோ ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, உங்கள் ஃபோனில் அந்த டேட்டா ஸ்பீட் எல்லாமே வந்து நம்ம இங்கேயே கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதிகமாக டேட்டா கன்சியூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பேக்ரவுண்டில் இது ஒரு ஆப் வந்து டேட்டா கன்சியூம் பண்ணுது. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஷேடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி வேணுமா இல்லை MIUI மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இங்கே மேலே வரது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஸ்டைலில் காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை மாற்றிடுங்க. அடுத்து வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வரலாம். ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தீங்கன்னா ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே காட்டும், டிஸ்பிளே ஆகும். அப்படியே பேக் போய்ட்டு ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து எவ்வளோ ரேம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டாது. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரேம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக காட்டும். இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபோனுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் போயிட்டு உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டை இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆப் லாக்கும் வந்து இங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வழியாக கூட ஆப்பை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா கூட இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி உள்ள போய்ட்டு ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டோடனே ஆட் 2D ஃபேஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து காட்டுங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு இப்போது. அண்ட் இப்போது ஃபேஸ் அன்லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அன்லாக் யூசிங் ஃபேஸ் டேட்டா அப்படின்னு எனேபிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணுறேங்க. டிசேபிள் பண்ணால் உடனே வந்து உங்கள் ஃபேஸ் அன்லாக் ஆகிட்டோடனே ஃபோனுக்குள்ளே வந்துடும். இல்லை அப்படின்னா லாக் ஸ்க்ரீன்லேயே தான் இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் அன்லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபேஸ் அன்லாக் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்படி ஃபேஸ் அன்லாக் எனேபிள் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து உங்களுக்கு பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த டைம் வந்து ஒரு 2 to 3 hours எக்ஸ்டெண்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போய்ட்டு பேட்டரி சேவர் வந்து மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. பேட்டரி சேவர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லா டாஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கும். அடுத்து வந்து ஃபோனை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட்டும் பண்ணலாம். ஸோ ஃபோன் அப்பப்போ நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறதும் இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபோன் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா இந்த பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்துட்டு ஷெடியூல் பவர் ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய்டுங்க. இது வந்து பவர் ஆன் டைம் கொடுத்துருங்க. பவர் ஆஃப் டைமில் நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும். அண்ட் பவர் ஆன் டைமும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து அந்த டைமுக்கு ஆன் ஆகிடும். பட் இது வந்து எப்போவுமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பயாச்சும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருங்க. கஸ்டமில் வந்து சண்டே மட்டும் கொடுத்துருங்க. சண்டே கொடுத்துட்டு பவர் ஆஃப் டைம் வந்து 11:30 வச்சுருங்க. பவர் ஆன் டைம் வந்து அதே மாதிரி 12 o'clock வச்சுருங்க. ஒரு 10 minutes 15 minutes இல்லை ஷட் டவுன் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த ஷெடியூல் பவர் ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா ஃபோன் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஃபோனில் ஆப் லாக் எப்படி எனேபிள் பண்ணுறது, டூவல் ஆப்ஸ் ஃபங்க்ஷன்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு டூவல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து எனக்கு டூவல் ஆப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே போய் எனேபிள் பண்ணால் மட்டும் போதும். கிரியேட்டிங் டூவல் ஆப்னு காட்டுது. அடுத்து அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் வந்து டர்ன் ஆன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கும் வந்து உங்களுக்கு 2 ஃபேஸ்புக் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டூவல் ஆப்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான். அடுத்து வந்து ஆப் லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் லாக்குள்ளே போய்ட்டு டர்ன் ஆன் கொடுத்துருங்க. இதுக்குள்ளே போய்ட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆப்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். இல்லை ஃபேஸ் அன்லாக்கும் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கு, ஃபேஸ் அன்லாக் இதெல்லாமே வந்து நீங்கள் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கால் ரெக்கார்டிங் எப்படி எனேபிள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க. இந்த ஃபோன் டயலர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. இங்கே கால் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து கால் ரெக்கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வர இன்கமிங் கால்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இப்போ ட்ரூ காலர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து எல்லோ பேஜஸ் கூட டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புது நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஐடென்டிஃபை அன்னோன் நம்பர்ஸ்குள்ளே போய்ட்டு இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புது நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா அவங்க நேம் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அடிஷ்னல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் குயிக் பால் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். குயிக் பால் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணால், ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது ஹோம் போகலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னாலும் இப்படி இருந்து எடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த குயிக் பால் வந்து நிறைய யூஸ் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ குயிக் பால் வந்து இந்த ப்ரிஃபர்டு கெஸ்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வைப்பு டேப்பு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ குயிக் பால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போய் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் அது. 1 handed மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீன் இந்த பேக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hand மோட் எனேபிள் ஆகிடும். நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு குட்டி ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுலேருந்து வெளியில் போனால் இங்கே அவுட்டர் ஸ்பேஸில் வந்து நீங்கள் டச் பண்ணால் போதும் வெளியில் வந்துடும். இந்த 1 handed மோடு உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா டிசேபிளில் வச்சுருங்க. கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபோனில் ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். எப்படி கிளியர் பண்ணோன்னா இது வந்து ஒரு சவுண்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் அந்த இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் வந்து பிடிங்கி விட்டுரும். ஸோ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங் என்னென்னா செட்டிங்ஸில் இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே வந்துடுங்க. ஆக்சசிபிலிட்டி மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. இது எனேபிள் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸாக தேவையோ எல்லாமே வந்து இங்கேயே வந்துடும். உங்களுக்கு பவரு, லாக் ஸ்க்ரீனு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோனை ரொம்ப வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாக் ஸ்க்ரீனிங் இங்கேயே இருக்கும். நோட்டிஃபிகேஷனு
ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது இல்லை வீட்டில் யாராவது அப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் பட்டன் அண்ட் ஷார்ட்கட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு. ஸோ இங்கே போய்ட்டு இங்கே தான் வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸே பண்ணலாம். ஸோ லான்ச் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, பவர் பட்டன் வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். பட் இது உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபிங்கர் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தோன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் இல்லை பவர் ப்ளஸ் ஹோமு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லைட் 3 ஃபிங்கர் டவுன் இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன், இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நிறைய இருக்குது இது உள்ள. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் இங்கேருந்து எனேபிள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கீக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தேவைன்னு பாருங்கள். பவர் ப்ளஸ் லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டர்ன் ஆன் டார்ச், இதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரு. நானும் வந்து இதை லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே டார்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்குள்ளே உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அங்கே போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் இங்கே வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் ஃபார் 0.5 அண்ட் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் ஃபார் 0.5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே இல்லை, நீங்கள் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு வேக்கப் ஆகும். இது உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து இங்கே கீழே ஸ்லைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எடிட்டாக போய்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து இங்கேருந்து இது பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் ஆகக்கூடிய ஆப் எல்லாத்தையும் வந்து கீழே இருந்து மேலே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் வந்து நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Note 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.